எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட டேரக்டர் கதை சொல்கிறது, அது எப்படி அந்த ப்ரொடியூசரை அட்ராக்ட் பண்ணுது, இவர் எப்படி வந்து அந்த கதையில் உள்ள விஷயங்களை எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுங்கிறது தான் ஒரு கான்வர்சேஷன். நான் ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறேன். என்னப்பா இன்றைக்கி ஒரு கதை சொன்னேன், பட் கேட்டேன், ஆனால் எல்லாமே ஆல்ரெடி வந்த மாரி இருக்குது. நல்லா ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் ஏன் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். அந்த ஸ்டோரியில் கதை சொல்கிற விதத்துலேயே அந்த கதையில் உள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பு தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபிலிமை எடுத்து இந்த ஃபிலிமோட ஒரு ஃப்ரேமும் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க உட்காந்து பார்க்கணும். ஏதோ பாட்டு போட்டாங்க, தேட்டரில் போயிட்டு பாட்டு போட்டோம்னா வெளில போயிடக்கூடாது. ஒரு விஷயங்களும் ஒரு கவரேஜ், என்ன சொல்கிறது, அவங்க மனசுக்குள்ளே ஈர்க்கிற மாரி ஒரு கதை வேணும். அதுதான் நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். அந்த மாரி கதை இல்லை சொல். அதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஃபிலிமை பக்காவாக எடுக்கிறேன். அந்தமாரி கதையை நீ சொல்லு. ஓகே சார், அந்தமாரி கதை என்கிட்ட ஒன்று இருக்குது சார். இந்த கதையை மட்டும் இங்கே கேளுங்க சார். வித்தியாசமான ஸ்டோரி சார். இனி இதை வந்து ஃபுல் பேக்ட்ராப்பே வந்து இட்ஸ் அ சிட்டிஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட். 4 பேர் இன்ஜினியரிங் பசங்க படித்து முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்களை ஏமாத்துற மாரி இருக்குது. இந்த 4 பசங்களும் பொண்ணுங்கள்கிட்ட லவ் சொல்லி அந்த லவ் சக்ஸஸ் ஆகாம அந்த பொண்ணுங்க இந்த 4 பசங்களை ஏமாத்தினா இவங்க என்னென்ன கஷ்டங்கள் அடைகிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க எப்படி ரெக்கவரி ஆகி நார்மலாக திரும்ப செட்டில் ஆகுறாங்க. இதுதான் சார் ஒரு மெயின் கருவாக வச்சு இந்த படத்தை எடுக்கிறோம். இதில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் கமர்ஷியல் இதெல்லாம் கலந்து எடுக்கிறோம் சார். இந்த படத்தை பார்த்தா இந்த காலத்து பசங்களை எப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸ் பொறுப்பாக அவங்களுக்கு எந்த விதத்துலையும் மன கஷ்டங்கள் வராமல் அவங்க வந்து எத்தனை விஷயத்தில் கீழே விழுந்து அடிபட்டாலும் அவங்கள திரும்ப எந்திரிச்சு ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு திரும்ப எதிர்கொள்ள விஷயங்களை இந்த படத்தில் மெசேஜாக சொல்கிறோம் சார். அந்தமாரி ஒரு கதை சார். நல்லா இருக்குப்பா அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும்தான் தெரியுது. அது நீ சார் இந்த ஸ்டோரியில் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற விஷயங்களில் 4 கேரக்டரும் அல்லது ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கேரக்டர். இந்த 4 கேரக்டரும் எப்படிலாம் வந்து ஒரு கேரக்டரும் எப்படி வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் ஆகட்டும், லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்க மனசு பக்குவம் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க ஏமாற்றப்படுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஏமாற்றப்பட்டும் திரும்ப வேற ஒரு பொண்ணு மூலமாக அவனுக்கு லைஃப் கிடைக்கிது. இதுதான் சார் இந்த கதையில் ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறோம். நல்லா இருக்கு. சரி, இதில் ஏதாவது காமெடி ரோல் ஏதாவது இருக்காப்பா? காமெடியா சார்? ஒரு சோசியல் காமெடி ஒன்று இருக்குது சார். அது வந்து எப்படின்னா, சந்தானா சார் மாரி ஒருத்தர் ஒரு சோசியலாக காமெடி பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு காமெடி இருக்குது சார். அது வேணா நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு சாம்பிள் பாருங்கள் சார். என்னடா நடக்குது நாட்டில்? ஒரு வாரம் பார்த்து பேசினாலே லவ்ங்கிறானுங்க. லவ்வெல்லாம் வந்து பொறுமையாக பண்ணணும்டா. லவ்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம் பேசி பழகி அதுக்கப்புறம் புரிஞ்சு பொறுமையாக பண்ணால் அது ஒரு கரெக்டான வேடா. இப்போ அவசரமாக ஒரு கொட்டாய் ஊட்ட மாரிலாம் திடீர்னு லவ் வருது. அதுக்கு பேர் லவ் இல்லைடா, இட்ஸ் இன்ஃப்ளாக்சுவேஷன், ஒரு அட்ராக்ஷன் தான்டா. கேரக்டர் இதெல்லாம் இருக்குடா. ஆனால் என்னதான் இருந்தாலும் பசங்களை ஏமாத்துறது பொண்ணுங்களுக்கு பழக்கமாக போச்சு. ஆனால் சில பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, அதுமாரி நல்ல பசங்களும் இருக்காங்க. இது எல்லாம் கலந்துக்கலடா. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அதெல்லாம் கலந்துருக்கிற மாதிரி இதுவும் ஒரு கலவையாக தான் இருக்குடா. ஓகே.